நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 441வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று ஆரம்பித்து என்னோ பிரச்சனை ஆகி ஃபோனில் ஒர்க் பண்ணல. திடீர்னு நோ ஸ்பேஸும் வந்துடுது. ஸோ 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ ஐ ஷிஃப்டட் டு சண்டே. உத்தவர், ஹூ இஸ் உத்தவர் இன் மகாபாரதம் அஸ் வெல் அஸ் பாகவதம். கிருஷ்ணருடைய நெருங்கிய தோழன். நிறைய பேருக்கு தெரியாது அந்த உத்தவர்ன்ற யாருன்ற. சில பேர் நல்ல பாகவத்தை படித்தவாதான் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த உத்தவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவத்தில் உத்தவரை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. கிருஷ்ணர் ஆயர்பாடியில் இருக்கும்போது சரி, பிருந்தாவனத்துக்கு வரும்போது சரி, துவாரகையில் வர வரைக்கும் அவர் இஸ் ஃபாலோயிங் ஹிம். இப்போ நம்ம கூட பார்க்குறோம், ஸ்கூலிங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் ட்ராயர் போட்டுன்னு இருப்போம், விளையாடுவோம். சில பேர் ரொம்ப நெருங்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற 50 பசங்க 100 பசங்க ஒரு கிளாஸில் இருக்குன்னா எல்லா குழந்தைகளும் எல்லாரோடையுமே நெருக்கமாக இருக்காது. அந்த வேவ் லென்த் சூட்டு நான் நிறைய அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அதில் ஏன்னா நான் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரெல்லாம் அந்த இந்த வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கனால என்கிட்ட நெருங்கி பட ஆரம்பிச்சிடுவாள். ஸோ ஒரு நட்சத்திரத்துக்கு ஃபேவரபிள் ஸ்டார்ஸ்னு சிலது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது தெரியாதவா தெரிஞ்சுங்க. அது நமக்கு அன்ஃபேவரபிள் ஸ்டார்ஸ் சிலவு இருக்குது. இந்த அன்ஃபேவரபிள் மனுஷன் என்ன செய்வான்னா, நம்மளை பார்த்தாலே எரிச்சல் வரும் அவளுக்கு. நம்ம ஒன்றுமே அவள் சண்டை போட்டுருக்க மாட்டோம், ஒன்றும் இருக்க மாட்டோம், ஏன்னா மூஞ்சி காமிப்பார் நமக்கு. இது ஆஃபீஸ்லேயும் பார்த்துருக்கேன், வெளியிலையும் பார்த்துருக்கேன், காலேஜ்லேயும் பார்த்துருக்கேன். அது பட் அதே சேம் ஸ்டார் இருக்கிறவங்க நெருக்கம் வந்துடும். எங்கள் திருப்பதி நகரிலே 3-4 பேர் இதே கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கா. ஷவாயில் எம்மட்ட அன்பு பாராட்டுவாள். இதில் ஆப்போசிட் நட்சத்திரங்கள் சிலது இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு இது ஆகாதுன்ட்டு அவள் கூட தள்ளி விலகி இருக்கணும் ஓரளவுக்கு. ஏன்னா இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அது அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. இப்போ உத்தவரன் கிருஷ்ணர் ஏன் அவ்வளோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதை வேவ்லென்த் கரெக்டாக இருந்தது. உத்தவர் அவன் இந்த பிராமின் கம்யூனிட்டி, பெரிய பணக்காரத்து பையன், டவுனில் படித்தவன். கிருஷ்ண பரமாத்மா ஆயர்பாடியில் அந்த மாட்டுத் தொழுதிகளில் அங்கெல்லாம் விளையாடுங்க பெரிய அவளும் யாதவகுல ராஜாத்துக்கு குழந்தை தான். பட் இருப்பினும் இவரை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நாலேஜ் கிட்டின்னு கெயின். பரமாத்மாவே பிறந்திருக்கார், அதெல்லாம் வேறு. உத்தவருக்கு அந்த விஷய ஞானங்கள் கிருஷ்ணருக்கு தெரியாது அவ்வளவா. அதாவது அந்த குழந்தை பருவம் இருக்கும்போது அவரே நிறைய இடத்துல ரிவீல் பண்ணிக்கலையே தான் சுவாமின்றது அவதாரன்றது. கிருஷ்ணர் சண்டையெல்லாம் போட்டால் ஜெயிச்சார், அதெல்லாம் எழுதுகிறோம் கதையில். பட் அவர் தன்னை ரிவீல் பண்ணி, ஏன்னா அப்படி ரிவீல் பண்ணியிருந்தால் நிறைய இது அவர் தடுத்துருக்கோம். உதாரணமாக பிரத்யும்னன். இந்த பிரத்யும்னன் கடத்தின்னு போயிடுறா பிரசவ ரூம்லேருந்து. இந்த 3-4 குழந்தைய எடுத்து போயிடுறான் மாயாசுரன். அப்போ அவர் தெரியலையே, அவருக்கு எங்கே போய் அந்த குழந்தை எங்கே வளர்றது கூட தெரியாது. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகிடுது. அப்புறமா தான் வரான் அந்த பையன். ருக்மிணி அழறா ஒன்றும் நடக்கலை. ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு ஒரு தேவனாக பிறந்தவருக்கு ஒருத்தருக்கு அவருக்கு ஏற்றம் கொடுக்குறோம். ஆனால் அவள் லைஃப்லேயே நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு இருக்கு. கிருஷ்ணன் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, இல்லை கொஞ்சம் இல்லை. எக்கச்சக்கமான அப்போசிஷன். இவெல்லாம் ஜராசந்தெல்லாம் நிறைய தடவை படையெடுத்துட்டு வந்துடுறான் மதுராவில். அந்த மாதிரி அப்புறமா தான் துவாரகையை நிர்மாணம் பண்ணுறார் அவர். இந்த ஒரே இந்த புடுங்கலோடு இருக்க வேண்டாம், இங்கே வேணாம். நமக்கு சில நேரத்தில் டிஸ்டர்ப் மைண்டு. இப்போ பெரிய பங்களா கூட வேண்டாம், இம்மையே காட்டு சைடில் போய் குடிசையை போட்டு கூட இருக்கலாம், கூழ குடிச்சா குடிச்சிக்கலாம். நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா? அதை ஆற்றுல 3 வேளை பழையது கூட சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல. நிம்மதி வேணும்னு சொல்கிறோம். அது மாதிரி கிருஷ்ணருக்கு நிம்மதி வேண்டி தான் அவரோட யார் வந்தாலோ எல்லாரும் கேஷமே துவாரகையில் நிர்மாணம் பண்ணி அந்த இவர் தேவச்சிற்பி இவரும் விஸ்வகர்மாவும் இவாளெலாம் சேர்ந்து அவருக்கு அமைச்சு தரான் அந்த அந்த துவாரகா நகரத்தையே. கடலுக்கு நடுவில் அமைச்சான் தேசம் மேனேஜன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நல்லா இமேஜின் பண்ண. இப்போ இருக்க கரியன் புருவங்களாம் சொல்கிறாள். இப்போ இது ராஜராஜ சோழன் எப்படி கட்டினாலும் தஞ்சை பெரிய கோவில் சொன்னேன், அது ஒரு கோவில். அது மாதிரி 1008 பில்டிங் கட்டினார். உள்ளங்க துவாரகை கடல் உள்ள போய் ஒரு தீவாடு நிர்மாணித்து அங்கே பண்ணுறார். சமுத்திரராஜா ஹெல்ப் பண்ணான்னு இருக்கு. அதே சமுத்திரராஜா என்ன செய்கிறான், இந்த துவாரகை அழியும் போது அழிச்சிட போகிறாத, நீங்களாம் கிளம்பிடுமோன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா கடவுளுடைய நேதி அது. கிருஷ்ண பரமாத்மா கடவுளுடைய அவதாரம்னாலும் ஹீ குட் நாட் ஸ்டாப் இட்டு. என்ன செய்ய முடியும்? ஸோ அவருக்கே அந்த கதி, நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை.
இப்போ கம்மிங் டு உத்தவர். உத்தவர் வந்து நல்ல பிராமண குலத்தை பிறந்த பையன், நல்ல நாலேஜபிள் பையன், வெல் பிஹேவ்டு பாய். அவர் வந்து கிருஷ்ணருடைய அடிக்கடி வந்து சம்பாஷணம் பண்ணுறார். கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் நடந்தது அது உத்தவ கீதைன்னே இருக்குது, புக்கெல்லாம் இருக்குது, தமிழ் புக்கு, தமிழாக்கு புத்தகம்லாம் இருக்குது. அந்த உத்தவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது ரொம்ப அழகாக பண்ணுறா பாருங்க. அவரும் வந்து கிரீடம்லாம் வச்சுட்டு வேலை பண்ணுறார். ஆனால் எங்கே உட்காந்துட்டுருக்கார் அவர்? கிருஷ்ண பரமாத்மா காலடியில் உட்காந்துட்டுருக்கார் அவர். ஸோ கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி அவருக்கு. கிருஷ்ணன் சொன்னாதான் கேட்பார், அவர் என்ன சொன்னாரா கேட்பார் அவர். ஸோ ஒரு சமயம் வந்து கிருஷ்ணரே பக்கத்தில் வச்சு பேசிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிருக்கிய, நீ வந்து என்னை தேடிட்டு அங்கே பிருந்தாவனத்தில் எனக்கு கோபியர்லாம் இருக்கா, நீ அவளை போய் பாரு அப்படின்றார் உத்தவரை. ஸோ உத்தவர் ஆன் த வே ஈ கோஸ் டு பிருந்தாவன். இதுக்கு அதுக்கு முன்னாடி துவாரகையில் 2 பேரும் சம்பாஷணம் பண்ணுறா. உத்தவர், இவர் உத்தவர், இது கிருஷ்ண பரமாத்மா. ஸோ இது பாருங்கள், இந்த குடுமையை வச்சுட்டு யோக வஸ்திரம் தரிச்சுட்டு கீழே உட்காந்துருக்கார் உத்தவர், மேலே கிருஷ்ணன் உட்காந்துருக்கார் திண்டில். ராஜா வாச்சவர் கிருஷ்ணனோட காலையே விட மாட்டான் உத்தவர். இதெல்லாம் இஸ்கானில் போட்ட படங்கள், ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும். அந்த நரம்பு இதெல்லாம் கூட தெரியும், அவ்வளோ அழகாக பண்ணி போட்டிருப்பா அதை. ஸோ என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, நீ வந்து இதுக்கு போ, பிருந்தாவனத்துக்கு போய் அவளெல்லாம் சமாதானம் பண்ணு, அவள்லாம் சாப்பிடாமல் இருக்கா அப்படின்னா என்னை நினச்சே ஏங்கிற அவள்லாம் சொல்லி பண்ணு. உத்தவர் போய் கிருஷ்ணர்கிட்ட வந்தேன்னு சொன்ன உடனே இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருஷ்ணரை பார்த்தா மாதிரியே நினச்சிக்கிறா அவள். இந்த கோபிகைகள் ஏன் மாதிரினா, முந்தின ஜென்மத்தில் ராமாவதாரத்தில் ரிஷிகள்லாம் ராமருடைய பிரியவே மாட்டேன்றா. அப்போ ராமர் சொல்கிறார், நான் வந்து இருக்க முடியாப்பா, நான் வந்து சக்கரவர்த்தி, நான் படுத்திருப்பேன், ராஜ்ய பரிமாறனை பண்ணோம், அதனால் நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் வந்து பிறப்பேன். அப்போ நீங்கள்லாம் வந்து கோபிகள் வந்து பிறப்பேன் டிஃப்ரெண்ட் பிளேசஸில். அந்த பிருந்தாவனத்தில் இருக்க கோபிகள் வேறு, ஆயர்பாடி இந்த கோபிகள் வேறு, துவாரகையில் இந்த கோபிகள் வேறு, தனித்தனியாக குரூப்ஸ் இருக்க வாழ்க்கலாம். ஸோ அது நம்ம ஊன்றி படித்தா தான் தெரியும் அந்த சப்ஜெக்ட் அது. ஸோ இந்த உத்தவர் வந்து அவளை பேசிஃபை பண்ணி, நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொருத்தர் பேர்லாம் சொல்லி அவளுக்கு அளவிடாத மாதிரி சொல்லி சேரவர் உங்களெல்லாம் கேட்க சொன்னார். அப்போ சந்தோஷப்படுவாள், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒருத்தராத்துக்கு போகிறோம், அப்போ மாமி எப்படி இருக்கா, பொண்ணு எங்கே இருக்கா, என்ன அவன் எங்கே, மாப்பிள்ளை எங்கே, பேங்க்கில் இருக்க வேலை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா நம்ம. ஸோ தே ஆர் ஹாப்பி வென் யூ ஆர் இன்கொயரிங் அபவுட் த ஹோல் ஃபேமிலி. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது நமக்கு. ஸோ அப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ, அதாவது நம்ம பியாண்ட் த ஹெட்ரோஜினியஸ் குரூப். அகெயின் ஐ ரிப்பீட், இப்போ வந்து நம்ம முன்னாடி அக்ரஹாரம் ஒன்று, வேறு புது அக்ரஹாரம் நினச்சிருக்கேன், அதெல்லாம் வரவே வராது. ஏன்னா வந்து அக்ரஹாரம் இந்த கான்செப்ட் அவுட்டு இனிமேல். ஸோ யூ ஹேவ் டு லிவ் இன் தி சொசைட்டி தான் போகணும். அங்கே தான் வந்து வி கேன் மீட். கோவிலோ பஜனை மடமோ அங்கே தான் வந்து எல்லா அந்தந்த குரூப்பை சேர்ந்தவா கூடலாம். பட் அதில் கூட தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதிலேயே வந்து திருப்பி டிஃபரன்சியேஷன் யூ ஆர் மேக்கிங் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட். இட்ஸ் எ ஹெட்ரோஜினியஸ் குரூப், ஹெட்ரோஜினியஸ் ஃபேமிலிஸ். நியூக்ளியர் ஃபேமிலி தனியாக இருக்குது. ஹெட்ரோஜினியஸ் மீனா ஒரு குடும்ப, ஒரு தெருலேயே கிறிஸ்டியன் இருக்கா, முஸ்லீம் இருக்காங்க. உதாரணமாக எங்கள் அக்கா அம்பத்தூரில் கோகிலான்னு இருந்தா, கோகிலா கிருஷ்ணமூர்த்தி அத்திமேரி 82 வயசு, அக்கா 75 வயசில் சுமங்கலியாக போயிட்டாங்க. அவாத்தில் 6 தலைமுறைக்கு சுமங்கலியாகவே போயிருக்கா. இங்கே பெரிய காலத்தில் ஃபார் 6 ஜெனரேஷன்ஸ் சுமங்கலி ஆஃப்டர் சுமங்கலி தான், யார் விட ஆகவே இல்லை அவாத்தில். இந்த அக்காவோட முடிஞ்சது அது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவாத்தில் வந்து என்ன செய்வான்னா, இந்த அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்திம்பே ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி இருந்து ஷேவூர் காட்பாடி பக்கத்தில் அங்கெல்லாம் இருந்தார். பக்கத்தில் வந்து சுல்தான் பாய்னு ஒருத்தர் ஸ்டேஷன் மாஸ்டர். இது பிராமண வீடு, அது முஸ்லீம் வீடு. ஆனால் நம்பியா நமங்க அந்த அம்மா அந்த பேகம் வந்து அக்காத்தில் வந்து எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண பாத்தில் பக்கத்தில் கொடுத்துருவா. ஏஎஸ்எம் சாரி, அவர் எஸ்எம், இவர் ஏஎஸ்எம். அப்புறமா 2 பேரும் எஸ்எம்மாகவே இருந்தா. அவர் வந்து சுல்தான் பாய் வந்து அது சரளமாக சம்ஸ்கிருதம் தெரியும் அவருக்கு. சுல்தான் பாய்க்கு ஹி நோஸ் சன்ஸ்கிரிட் வெரி வெல். நல்ல ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எத்தனை கோட் பண்ணுவார் தெரியுமா அவர். நான் சின்ன பையனாக்கும் போது இப்போ எஸ்எல்சிலாம் படிக்கும்போது, ராஜா உனக்கு சொல்லுவார், எனக்கு தெரியாது.
அவர் சொன்ன ஆச்சரியமா ஒரு முஸ்லீம் வந்து இது மாதிரி குரானை படித்தா பரவாயில்ல, அவர் இதெல்லாம் படித்து வச்சுன்னு கேட்குறாரு. கஷ்டமாக இருக்கும் மனசில். அவள் என்ன செய்வான்னா, இதுக்கு சொல்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப் அவுட்டுமே வெதரி பிலீவ் ஃபார் பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ் ஆல்சோ. அவள் ரம்ஜானுக்கு வந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து அவள் வயசாகிட்டே இடத்துல வந்துட்டா. இவள் அம்பத்தூர்லேருந்து 50 வருஷமாக அம்பத்தூர்லேயே இருந்த காலத்தில் எல்லாம் வாத்துக்கு வந்து கேசரியெல்லாம் பண்ணி சுத்தபத்தமாக பண்ணி வாத்துக்கு அனுப்புவேன். தீபாவளி பட்சணங்கள்லாம் வாத்துக்கு போகும் இங்கேருந்து. இது எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி அவாத்து கல்யாணத்துக்கெல்லாம் போவேன். இவாளுக்கும் தனியாக ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தனியாக சாப்பாடு வரும் அக்காத்துக்கு. இவ பிராமணாலாச்சே அந்த அது வேறு அங்கே மட்டன் கிட்டன் அதெல்லாம் போட்டுருவாங்க. அங்கே போய் சாப்பிட முடியாது நம்ம. இருந்தாலும் சாப்பிட்டு போகணும் நிர்பந்தம் பண்ணினால் தே வில் அரேஞ்ச் ஃபார் தம் செப்பரேட்லி. ஸோ அதாவது ஒவ்வொருத்தரோட புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இது இந்த ஹெட்ரோஜெனியஸ் குரூப்பில் ஹெட்ரோஜியஸ் ஃபீல்டெலாம் இருக்கும். நம்ம ஹோமோஜினியஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிறது அது கிடையாது இப்போ. ஸோ அதனால் மனசை தயார் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு மீட். அவளும் நல்லவா தான் மனுஷன் வந்து அவளுடைய சாமியை வணங்கின்னு போகிறா. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன். கமிங் டு கிறிஸ்டியானிட்டி. அதாவது நிச்சயமான ஒரு சினிமா வந்தது. சாவித்திரி ஜெமினி கணேசன் நடிச்ச படம். அதில் என்னையாளு மேரி மாதான்னு ஒரு பாட்டு. பியூட்டிஃபுல் சாங் அது. அது மேரி மாதா பற்றி பாடிருக்காது வேறு. நீங்கள் வந்து காமாட்சி விசாலாட்சி தான் பாடினா தான் பாட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த என்னையாளு மேரி மாதா நல்ல மெலோடியஸ் டோன். டெஃபினெட்லி ஆல் ஹிந்துஸ் ஃபேமிலி யூஸ் டு சிங் தட் சாங். எங்காத்துலேயே பாடுவாங்க. ஏன்னா அந்த அந்த சாங்கு அந்த ராகம் அதெல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ் காயினேஜ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம வந்து அதில் போய் வெறுப்பை ஏன் காமிக்கிறோம் நான். சரி நம்ம வந்து அவளோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல நான். ஆனால் நேசிக்க தர மனுஷால் ஆன்மாவை நேசிங்கோ. ஸோ அது நல்ல கான்செப்ட். அது இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் வந்து அப்படியே பார்த்தார். எல்லாரையும் வந்து உத்தவர் ஆரம்பித்து பல பாண்டவா வந்து அவளுக்கு ரிலேஷன் அத்தைன்னு கூப்பிடுவார் குந்திய. ஆனால் வந்து இந்த இது பார்த்துருந்தார். துரியோதன கௌரவாஸ் கூட வாஸ் மெயின்டைனிங் சம் குட் ரிலேஷன்ஷிப்பு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி காந்தாரி புலம்புறா. இந்த மாதிரி 100 பிள்ளையும் கொண்டுட்டிய கிருஷ்ணா, ஓ வம்சமாக அப்படியே அழியணும், பூண்டு இது இல்லாமல் அப்படியே அழியணும் சபிச்சிடுறா. அதனால தான் யாதவாலாம் சண்டை போட்டு அங்கே அந்த துவாரகா இதில் வந்து பீச்சில் அவள் அந்த கோரப்பில் வளர்ந்த அந்த அந்த உலக்கையிலேருந்து எடுத்து ஒவ்வொருத்தரும் கழியாக மாறிடுறது. ஒவ்வொருத்தரும் அடித்து செத்து போயிடுறா. அது வேறு. பட் இருக்கிற வரைக்கும் ஹி வாஸ் மெயின்டைனிங் எ குட் ரிலேஷன்ஷிப்பு வித் எவ்ரிபடி. ஹி நெவர் என்ன சொல்கிறது எடுக்கும்போது அந்த விரோதத்தன்மை பாராட்டவே இல்லை யார்ட்டையுமே. இப்போ கூட இது கேட்குற பாதி ராஜ்யம் கேட்டு 10 ஊர் கேட்டு 5 ஊர் கேட்டு 5 வீடாக கேட்குறார். அதுவே தர மாட்டேன்ட்டான். அப்புறமா தான் ஃபைனலி தே ஆர் கோயிங் ஃபார் வார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன் திஸ் வேர்ல்டு வி ஷுட் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் மெயினாக வித் பிகாஸ் ஒரு ஃப்ளாட்டில் பெரிய இதில் சிப்ரோஸ் ஃப்ளாட்டு காசா கிராண்ட் ஃப்ளாட்டுன்னு வாங்கிடுறா. 1 கோடி 2 கோடின்னு வாங்குறா. ஸோ பக்கத்து முஸ்லீம் தான் என்ன செய்ய வேண்டிங்க? வித்துட்டா ஓடி விட முடியாது. வி ஹேவ் டு லீவ் வித் தம். அவாத்தில் போய் சாப்பிட்ணும்னு சொல்கிறேன் நான். பட் வந்து நம்ம வி ஷுட் மெயின்டைன் த டிஸ்டன்ஸு. அட் த சேம் டைம் அவள் மேலே அன்பு பாராட்டுங்க. அவள் அன்பு பொழிவு. அவள் எனக்கு ஸ்கூல் மேட்டு பையன் சுல்தான் பாய் திருத்தணியில். அவன் வந்து திருத்தணி மிருகக்கோள் வருவான். வெள்ளியம்மா எங்களோட விபூதி அணிந்திருப்பான். இப்போ இமாமா இருக்கான் திருத்தணியில். பட் இப்போ விபூதி எடுத்துக்கிறனால தெரியாது எனக்கு. பட் நாங்கள் என் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டோன்னே வந்தான். அந்த பரஸ்பர அன்பு இருக்கணும். ஸோ உத்தவர் மேலே அவ்வளோ அன்பு பாராட்டினார் கிருஷ்ணர். அப்புறம் சொல்கிறார், இல்லை என்னோட இதுவே அவதாரம் நோக்கி முடிய போகிறது. இங்கே திருப்பி இது வந்து பிரயோஜனம் இல்லை. துவாரகையை முழுக போகிறது. நீ என்ன செய்ய நேரம் பத்ரிகாசிரமத்துக்கு போய்டுன்றார். என்ன செய்வேன் கேட்கணும். அங்கே தான் நரநாராயணர் அங்கே தான் வசிச்சா. தர்ம பிரஜாபதியும் மூர்த்திக்கு பிறந்த பசங்க நரன் நாராயணர் 2 பேரும் ட்வின்ஸாக பிறந்த. அவள் தான் வந்து நாங்கள் அர்ஜுனனாகவும் நான் வந்து கிருஷ்ணனாகவும் பிறந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிடுறார். அவர் சொல்லி இவர் கிருஷ்ணனுடைய ஆக்கிய பிரகாரம் கிருஷ்ணனுடைய இறப்புக்கு முன்னாடியே போயிடுறான். அதில் உத்தவர் வந்து அங்கே போய் வசித்து பின்னாடி யமுனை நதிக்கரையில் வைத்தியமான சுத்தியந்தான் வருது. அப்புறமா அங்கேயே யமுனை நதிக்கரையில் உயிரை விட்டுறான். அவரை நினச்சேன். அதாவது பரதன் கதையில் எடுத்து பார்த்தா ஜடபரதெல்லாம் பின்னாடி வரதெல்லாம் கடைசியில் நினச்சி மானாவே பிறக்கிறார் அவர்.
ஸோ நம்ம வந்து கிருஷ்ணன் நினச்சிட்டே இருந்தால் அம்பாளை நினச்சிட்டே இருந்தால் நமக்கு அடுத்த பிறவியில் அந்த ரிலேட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்த முந்தின பிறவியினுடைய கனெக்டிவிட்டி கட்டாயம் உண்டு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது யாரும். இது கூட யாரோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தா ஒரு கண்ணுக்குட்டி திரும்ப 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 அந்த கிருஷ்ணா சிலையை சுற்றுறது, அது சுற்றிகிட்டே இருக்க பாட்டுக்கு. ஸோ ஒரு கண்ணுக்குட்டி பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஸோ முந்தின ஜென்மத்தில் இருக்கு. ஸோ இந்த அப்பேற்பட்ட உத்தமமான உத்தவர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு அந்தரங்குலம். அவர் வந்து நல்ல பணக்காரோட பையன். இருந்தாலும் கிருஷ்ணனுடைய காலடியிலே இருந்து கிருஷ்ணரை பகவான் அந்த ஜீவித காலத்திலே உணர்ந்தவர் உத்தவர். இது சொல்லி நீ ஸ்ரீமத் பாகவத்தில் இன்றைக்கி இந்த 18வது நாள் அதையே பார்த்துருக்கோம். இதோட நான் நிறைவேற்றேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.